ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் திலக்ஷன் பலகன் ஃப்ரம் பவளம் மெக்ரோனமி ஃபார்ம். இன்றைக்கான வீடியோவில் நாங்கள் 2 விதமான சைனீஸ் கல்டிவேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதலாவது வந்துட்டு சுக்கினி கல்டிவேஷன் அண்ட் அதுக்கடுத்தது ரோஸ்மேரி கல்டிவேஷன். ரைட், இப்போது சுக்கினி தான் நீங்கள் பார்க்கலாம். இதை வந்துட்டு நான் மல்ச்சிங் ஷீட் யூஸ் பண்ணிவிட்டு இதில் கல்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மல்ச்சிங் ஷீட் யூஸ் பண்ணுறனால, அதுவும் ஸ்பெஷலாக சுக்குனிக்கு நாங்கள் மல்ச்சிங் ஷீட் யூஸ் பண்ணுறனால என்னென்ன எங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், முதலாவது வந்துட்டு வீடை கண்ட்ரோல் பண்ணுறோம். அதாவது புட்கள், களை இதுகளை கண்ட்ரோல் பண்ணுறோம். அண்ட் அதுக்கடுத்து சுக்குனி அப்படின்றது வந்து ஒரு ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு சைனீஸ் வெஜிடபிள். ரைட், ஸோ இதுகளுக்கு அதிகமாக நோய் தாக்கம் ஏற்படும், அதுக்கடுத்து பூச்சி தாக்கம் ஏற்படும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு இந்த மல்ச்சிங் ஷீட் போட்டு நாங்கள் வந்து என்ன செய்யலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து ஃபர்டிலைசர். இந்த சுக்குனி வந்துட்டு இப்போது ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆக போகுது. ஸோ 1 மந்த்துக்கு நாங்கள் என்ன ஃபர்டிலைசர் தந்திருக்கோம் அண்டு அதுக்கடுத்த மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே நாங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம். அண்ட் ஆல்சோ நாங்கள் ரோஸ்மேரி பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கைஸ், ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஓகே, ஒரு வெஜிடபிள் பிளான்ட்டுக்கு நாங்கள் என்ன மாதிரியான ஃபர்டிலைசர் தரணும், எந்தெந்த விகிதத்தில் தரணும், அதில் எந்தெந்த வகையான கலவைகள் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் இப்போ ஃபுல்லாக டீட்டெயிலில் நாங்கள் பேச போகிறோம். ஸோ இது வந்துட்டு 1 மாதம் ஆகிய சுக்குனி செடி. அண்ட் அதே மாதிரி தான் என்னோடய ரோஸ்மேரியுமே வந்துட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகியிருக்கு. ஸோ அதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஃபர்டிலைசர் மிக்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நான் மெயினாக ஃபோக்கஸ்ட் பண்ணியிருக்கேன் எதுன்னு சொன்னால் NPK. ஸோ NPKவுக்காக நான் வந்துட்டு ரூட் SP அப்படின்ற ஃபர்டிலைசரை எடுத்திருக்கேன், உரத்தை எடுத்திருக்கேன். அண்ட் அதில் வந்துட்டு NPK பர்சன்டேஜ் வந்துட்டு 6க்கு 9க்கு 10 இந்த பர்சன்டேஜில் தான் NPK லெவல் இருக்குது. அண்ட் அதை தாண்டி அடிஷனலாக நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், நைட்ரஜன், அதுக்கடுத்து பாஸ்பரஸு, பொட்டாசியம், மெக்னீசியம், கல்சியம் இதுவுமே ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ நாங்கள் வந்துட்டு ஆர்கானிக் கார்பன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட கண்டக்டிவிட்டியுமே நல்லாயிருக்கும். அதாவது C+Nோட ரேஷியோ வந்துட்டு நல்லாயிருக்கும். அண்டு pH மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே அது வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இது வந்துட்டு என்னோடய ரோஸ்மேரி கல்டிவேஷன். ஸோ இதுவுமே வந்துட்டு நான் மல்ச்சிங் ஷீட் போட்டு தான் ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருக்கோம். அண்டு அது பார்க்கலாம், அது வந்துட்டு பாசிலி இந்த இடத்துல ஃபுல்லாமே வந்துட்டு சைனீஸ் கல்டிவேஷன் தான் இருக்குது. Okay guys, anyways, thank you so much. Thanks for watching.